பருவமழை தொடர்பானது, சென்னை மாநகராட்சியில் நடக்கிற ஊழல், அப்புறம் கரெக்டா மழை வரும்போது காவல் சொல்லி வச்சுட்டு பள்ளம் இருக்கிறதே தெரியாம போறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. அது போக நிறைய நகராட்சிகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பாதாள சாக்கடை இல்லாம நாங்க மழைநீர் வடிகாலுக்குன்னு ஒரு காவா கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டுறாங்க. நிறைய நகராட்சியில இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தெரு ஃபுல்லா காவா கட்டிடுவாங்க. அந்த தெரு முனையில இந்த பக்கம் முனையை அடைச்சி வச்சிருப்பாங்க, அந்த பக்கம் முனையை அடைச்சி வச்சிருப்பாங்க. அத காவால தண்ணி வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அது எங்க போகுது, அதே தெருவுல நின்று எங்கேயுமே போறதுக்கு வழி இல்லாம தேங்கி நின்று கொசு வளர்றதுக்கு தான் அது வாய்ப்பா இருக்கு. ஸோ தாவேக்கா இதுல இன்னும் கொஞ்சம் சீரியஸா எங்கெல்லாம் காவா கட்டினாலும் அங்கெல்லாம் அந்த காவாயோடைய முனைகளை வேற ஏதோ ஒரு காவாயில போய் இணைச்சோ இல்ல வேற எங்கேயாச்சும் ஒரு வடிஞ்சு போற இடத்துக்கு இணைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுக்கு ஒரு போராட்டமே நடத்தினா கூட மக்கள்கிட்ட நிறைய ஆதரவு இருக்கும். இல்லைன்னா இதுக்கு ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் கூட போடலாம். எந்தெந்த நகராட்சி எல்லாம் ஏதாவது ஊராட்சி எங்க காவா கட்டினாலும் அதோட எண்டு தெரு முனைகள்ல அடைச்சு வச்சிருக்காங்க, அதை அடைக்க கூடாது. கண்டிப்பா அது வேற ஒரு இதோட கனெக்டா இருக்கணும். வடிஞ்சு போற இடத்துக்கு போய் சேரணும். அந்த தண்ணி எல்லாம் அதுல சேமிக்கிற தண்ணி எல்லாம் அதுல வடிகிற தண்ணி எல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் போட கூட நல்லா இருக்காது.